வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மொமெண்டமுமே நமக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஃபுல் கிளியர் அனாலிசிஸை இப்போ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு தென் நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ், மண்டே ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்போவுமே தெரியும் இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸை வந்துட்டு என்ட்ரிக்கான பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலி வந்துட்டு லாஸ்ட் 4 டேஸாகவே வந்து மார்க்கெட்டில் மொமெண்டமே இல்லை இல்லையா. ஸோ ஒரு ப்ராப்பரான மொமெண்டமே இல்லை. பட் ஃப்ரைடே நல்லா இருந்தது இல்லையா. ஸோ ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மார்க்கெட் மூவ் பார்த்தாலே தெரியும். ஸோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது, நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் 4 டேஸோடு இதை கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்ல மூவ் இருந்தது இல்லையா, ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது. ஸோ இப்போ அனாலிசிஸ் நம்ம பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம லைனில் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் கிடச்சிது. ஸோ 5,994 நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ 5,994 நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக இங்கே நமக்கு வந்துட்டு அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணோம். பட் ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை. சடனாகவே மார்க்கெட் டவுன் ஆகிட்டு இங்கே டக்குன்னு ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் ஒன்று ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 89 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட். ஓகே, தென் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு செகண்ட் ரேட் போகலாம். செகண்ட் ரேட் பார்க்கும்போது நமக்கு நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே அழகாக டவுன்வர்ட்ஸில் அகைன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59800 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட். ஸோ இங்கே டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ புட் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். 59644 வரைக்கும் இங்கே வந்துட்டு ஒரு 156 பாயிண்ட்ஸ் வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ரேடில் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். தென் நம்ம தேர்ட் ரேட் போகலாம். அதே நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் வேணும். கொஞ்சம் நேரம் நம்ம லைன்லேயே வந்துட்டு அப்படியே ஒரே மாதிரி மொமெண்டம் போயிட்டே இருந்தது. பட் இங்கே சடனாக நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து நம்ம லைனில் வந்துட்டு டச் ஆகிட்டு இங்கே வந்து நம்ம அப் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிது, ரைட். ஓகே, ஸோ இங்கே அப் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 59755 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட மேக்ஸிமம் வரைக்கும் வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆகிக்கலாம். 60011 வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே வந்துட்டு ஒரு 256 வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான பாயிண்ட். ஓகே, ஒரு 256 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடும் பார்த்துடலாம். ஸோ ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நம்ம லைனில் இங்கே ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்து டவுன் ட்ரெண்ட்ஸில். ஸோ இது கன்ஃபர்மேஷன் கேனில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்துட்டு 59858 நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், கால் ப்ரைஸில் புட் ப்ரைஸில் நம்ம வந்து பை பண்ணியிருப்போம். டவுன்வர்ட் கன்ஃபர்மேஷனாலே புட் ப்ரைஸ், அப்வர்ட் கன்ஃபர்மேஷனா கால் ப்ரைஸ். ஓகே, ஸோ இங்கே நம்ம பை பண்ணியிருப்போம். ஸோ பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து இதோட லோ வரைக்கும், ரைட், 59717 வரைக்கும் ஒரு 141 பாயிண்ட் வரைக்கும் இங்கே நீங்கள் சிங்கிள் ட்ரேடில் இங்கேயும் ஒரு சூப்பரான நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸ். ஆக்சுவலி நம்ம அட்டன் பண்ணது 4 ட்ரேட்ஸில் வந்துட்டு ஒரு ட்ரேட் மட்டும் நமக்கு வந்து சிங்கிள் ட்ரேட் வந்து நமக்கு லாஸ் ஹிட் ஆச்சு, ஒரு 89 பாயிண்ட்ஸ். பேலன்ஸ் வந்துட்டு ஒரு 553 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்மளோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஓவரால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 464 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. கம்பேரிட்டிவ்லி நம்ம 4 டேஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சுத்தமாக மொமெண்டமே இல்லை. அப்போவே நம்ம ஒரு மினிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரிடே ஸ்டேட்டஸுமே மார்க்கெட்டில் மொமெண்டம் போயிட்டு இருந்தது இல்லையா. பட் இங்கே ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒன்லி பேங்க் நிஃப்டியில் மட்டுமே நம்ம வந்து ஒரு 464 பாயிண்ட்ஸ், பிகாஸ் மொமெண்டம் இன்னும் பக்கவாக இருந்தது இல்லையா. கொஞ்சம் மொமெண்டம் நல்லா இருக்கும்போது நம்ம லைனில் பாருங்கள், நான் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நம்ம லைனில் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் உண்டு, டவுன் ட்ரெண்ட்ஸ்லேருந்து நம்ம லைன்லேருந்து கரெக்டாக அழகாக டச் ஆகிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருக்கும். அகைன் பிரேக் அவுட் கிடச்சது, டவுன் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் இருந்தது.
இல்லையா? ஸோ அந்தளவுக்கு நம்ம லைனில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பக்காவாக வந்துட்டு மார்க்கெட் மொமெண்டம் இருக்குது. அந்தளவுக்கு நம்ம செட்டப்ஸ் வந்து ரொம்ப கிளியராக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ். ஸோ 464 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட எக்ஸிட் ஆயிருக்கலாம். இது வந்துட்டு நம்ம எப்பவுமே வந்து ஒன்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவோம் இல்லையா? பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நம்ம வந்து 4 ட்ரேட்ஸ் தான் அட்டன் பண்ணுவோம். சப்போஸ் நான் லேட்டராக உள்ள என்ட்ரானேன், எனக்கு ஆனால் கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஷுவராக நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம 4 ட்ரேட்ஸ் பட் நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் பையிங் ப்ராசஸ் பண்ணலாம். கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுவும் வந்து நமக்கு ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் இருக்கும். ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பாருங்கள், மார்க்கெட்டில் வந்துட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு நமக்கு. லாஸ்ட்டாக இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது ஆஃப்டர் 2 o'clock. ஸோ இதையும் நீங்கள் ஆக்சுவலாக 4 ட்ரேட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டட்னால நம்ம இதை அட்டன் பண்ணல. இது சப்போஸ் நீங்கள் லேட்டாக யாராவது உள்ள என்ட்ரு ஆயிருக்கலாம். ஸோ இங்கே கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஷுவராக வந்துட்டு மேக்ஸிமம் இங்கே ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். இதுதான் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். தென் வாங்க நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போ நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ சிமிலர்லி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த டெட்ஸ்மே அட்டன் பண்ண மாட்டோம். நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கூட ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம என்ட்ரியோட பெஸ்ட் டைமாக நம்ம சூஸ் பண்ணுறதே கிடையாது. இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா? பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா டவுன் ட்ரெண்ட்ஸில். பட் நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்க்குள்ளே வரும்போது நம்ம அதை கன்ஃபர்மேஷனாக சூஸ் பண்ணி நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ணுறது கிடையாது. ஓகே, தென் கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிடைச்சது. ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 25506 நீங்கள் அவங்க பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இங்கேயும் பாருங்களேன், எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்காம டக்குன்னு ரிவர்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட். ஸோ இதுவும் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் தான். ஆல்ரெடி பேங்க் நிஃப்டிலையும் அதே மொமெண்டம் தான் போச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் ட்ரேட் அட்டன் பண்ணோம், பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்கல, நமக்கு சடனாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. இங்கேயும் அதே மாதிரி தான். பட் இங்கே ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல. நத்திங் டு வரி. தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைனில் பாருங்கள், கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே கன்ஃபர்மேஷன் வேணும் நமக்கு. இங்கே பாருங்கள் ரிவர்ஸ் ஆகிட்டு நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே ஒரு பிரேக் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25563 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே இதோட ஹை வரைக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான ப்ராஃபிட் புக்கிங் 25657 வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரேட்லேயே ஒரு 94 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் போகலாம். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம லைனில் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட கன்ஃபர்மேஷன். ஸோ இங்கே வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி மார்க்கெட் வந்துட்டு நமக்கு டவுன்ஸில் மொமெண்டம் இருந்தது. இங்கே வந்துட்டு இங்கே டச் ஆகிட்டு இங்கே டவுன் ட்ரெண்ட்ஸில் நமக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25578 நீங்கள் உங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, ரைட்? ஸோ இதான் நம்மளோட நெக்ஸ்ட் தேர்ட் கன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ டச் ஆகிட்டு இங்கே நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. 25578 நீங்கள் பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுலேருந்து இதோட லோ வரைக்கும் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக எக்ஸிட் ஆயிருக்கலாம். 25527 வரைக்கும் இங்கே ஒரு 51 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு உங்களோட தேர்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்க்கலாம். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள் நம்ம லைனில் டச் ஆகிட்டு இங்கே நமக்கு அப் ட்ரெண்டில் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நம்ம நெக்ஸ்ட் நம்ம பையிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம், ரைட்? 25561 நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இதோட ஹை வேல்யூ வரைக்குமே நீங்கள் வந்து நீட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். 25703 வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ஒரு 142 வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் நீட்டாக உங்களோட ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேடை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ். நம்ம லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டார்கெட் லைன் நம்ம டார்கெட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எவ்ரிடே டார்கெட் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வேல ட்ரெண்ட் லைன் வந்து மேக் பண்ணிவிடுங்க. யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் வேணும், இல்லைனா ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் வேணும். ஸோ போத் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூமெண்ட்டமும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ மண்டே நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் பார்த்துடலாம். நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நம்ம போத் டார்கெட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ் போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மூவ்மே போயிட்டு இருக்கு. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸ் 258, 16, 259,
61 260 11 260 58, then 261 08, then 262 99. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஆக்சுவலி நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இது. சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 25601, தென் 25549, 25440, then 25351, then 25264, then 24919. ஸோ இதான் நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ப்ராப்பராக ட்ரேடிங் வேலை ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிடுங்க. மேக் பண்ணிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டு இருக்கு. ஸோ வாங்க இப்போ பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 60296, தென் 60540, 60793, 61035, then 61305, then 61505. ஸோ இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் ஃபார் அப் ட்ரெண்ட்ஸ். சிமிலர்லி நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 59929, then 59741, then 59556, then 59253, then 59064, then 58741. ஸோ இதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா, பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்க இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ப்ராப்பராக ட்ரேடிங் வியூவில் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிக்கோங்க. ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் கிளியர் வீடியோ இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரிடே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.